லாஸ் ஏஞ்சல்ஸில் மைக் டேவிஸ் ஒரு மிதமான மற்றும் ஒழுக்கமான நகை திருடன் அமெரிக்கன் பாதை வழியாக ஒன்று தட்டு மற்றும் தேனு ஆதாரங்கள் தவிர்க்க வைப்புத்தொகைகளை தடுக்க கொள்ளையடித்து திட்டமிடல் ஒரு டயமண்ட் டெலிவரி இடைநிறுத்தம் செய்யும். அவர் உண்மையான வைரங்களில் $3 மில்லியனை திருடி ஆனால் எதிர்பாராத புல்லட் மூலம் மேய்ச்சல் அடைந்தார். அவர் சாண்டா பார்பராவில் ஒரு திட்டமிட்ட திருட்டு அணிவகுத்து ஆனால் அவரது வேலி பணம் பதிலாக இளம் பைக்கர் ஓர்னென் மடிப்பு துப்பறியும் லூ லூப்ஸ்னிக் களிமண் திருட்டு மைக்ராவின் திரை திருட்டு இணைப்புகளை தாண்டி ஒரு தனி சந்தேகத்திற்குரியது. ஆனால் அவரது கோட்பாடு தள்ளுபடி செய்யப்படுகிறது. மற்றொரு ஹீஸ்டரை தயார்படுத்துகிறது. மைக் ஹேக்கர் ஹரேக்கின் ஒரு மணிநேர காப்பீட்டாளருக்கு ஒரு உயர் ஹாஸ்ட் இன்சூரன்ஸ் தரகர். அவரது நிறுவனம் மூலம் நீண்டகாலமாக குறைக்கப்படும் ஷ்ரோன் செல்வந்தர்கள். ஸ்டீவன் மன்ரோ ஒரு புதிய லாபகரமான ஒப்பந்தத்தை மூடும்போது சரோன் இன்னும் விரக்தியடைகிறார். மொர்டின் அடுத்தடுத்து வைப்பதை இடைக்காலத்திற்கு வழிநடத்தும் மொரா காந்தம் வீழ்ச்சியடைந்த பிறகு மொரா வன்முறை ரத்து செய்யும்போது மைக் கீன்ஸ் உடன் செல்கிறது. தனியாக மைக் ஒரு மயக்கத்தில் ஒரு காதல் அரிதான தாக்குதலை தாக்கியது. அவர் தனது கார் முடிவடைந்த பிறகு அவர் தனது கான் முடிவடைகிறது. ஷ்ரோன் மைக் திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை வெளிப்படுத்தும் அன்ஷோனை தோற்கடித்து அவர் ஓரினோனால் கண்காணித்து வருகிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். ஷ்ரோன் ஒரு கூட்டாளியாக ஆட்சி செய்ய மைக் இன் முயற்சியை நிராகரித்தார். மேலும் மைக்ரோ புள்ளிகள் மத்தியில் அதிவேக துரத்தலுக்குப் பிறகு அவரை எதிர்கொள்ளும். அவர் பணம் அனுப்பியதை உணர்ந்து கொண்டார். மைக் விலகி ஓடிப்போனார். அவரது விசுவாசமற்ற மனைவியிடமிருந்து பிரித்து லூ ஷ்ரோனின் யோகா வகுப்பில் சேர்ந்தார். டயமண்ட் கொள்ளை கார்மயமான திருட்டு காரின் அவரது கன்னத்தின் சிறுவன் ஜேம்ஸ் உடன் மேக்ஸ் கியூப்ஸ் போட்டிகளில் அவர் ஒரு மோட்டார் கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடித்தார். மீண்டும் ஒரு ஊக்குவிப்பு மறுத்தது. ஷ்ரோன் மைக் உதவ ஒப்புக்கொள்கிறார். ஒரு $3 மில்லியன் பங்கு கோரி அவர் ஒரு சட்டவிரோத டயமண்ட் கொள்முதல் மன்றோ மீது தகவல் வழங்குகிறது. அவர் $5.5 மில்லியன் பணம் சம்பாதிக்க ஏற்பாடு. பெவர்லி வில்சேர் ஹோட்டலில் அவரது வரவிருக்கும் திருமண லவ் மற்றொரு நகை திருடன் போலீஸ் படப்பிடிப்பு மறைத்து உதவ மறுத்துவிட்டார். ஆனால் அவரது விசாரணை மற்றும் மை போஸ்டர் அம்மா கீழே தொடர்கிறது. ஓர்னோன் துரோகம் ஷ்ரோன் விசாரணை யார் லூக்கு உதவுகிறது மற்றும் எல்லாம் ஒப்புக்கொள்கிறார் மற்றும் அவரது முதலாளி பின்னர் அவர் தனது வேலை விட்டு மைக் ரகசிய இயல்புடைய எச்சரிக்கை மாயா தனது உறவினரை முடிவெடுத்திருப்பார். அவர் நகரத்தை விட்டு வெளியேறுவார். வைரங்களின் பிரீசியம் ஒரு கூரியர் மூலம் வந்து மைக் தனது பாதுகாப்பு கார்டின் இடத்தை எடுத்துக்கொள்கிறது. அறியப்படாத லூயர் தன்னை கூரியர் என்று கருதுகிறார். ஹோட்டல் ஓட்டுநர் அவர்களில் இருவர் மணல் மற்றும் மன்ரியாவிற்கு திருமணமான ஷூட் மீது அவரது பெபிசி. மைக் துப்பாக்கி முனையில் பணத்தை கைப்பற்றி ஆனால் லூயில் ஒரு துப்பாக்கியை மீட்டெடுத்து தன்னை ஒரு போலீஸ் அதிகாரி வெளிப்படுத்துகிறார். அவர்களது நிலைப்பாடு மொரதால் பாதிக்கப்படுகிறது. ஒரு ஹோட்டல் ஊழியராக மாறுவேடமிட்டது. வழக்கு கோரி அவர் சுட்டு மற்றும் காயங்கள் மன்றோ ஆனால் மைக் லூ சுட முடியும் முன் மைக் கொல்லும். மைக் வெற்று கைமளிக்க தப்பிப்பிழைக்க அனுமதிக்கிறது. லூயின் நிதி மந்திரத்தை அறிந்து கொள்ளும் மன்றோ மைக்ரோவின் மற்றும் அவரது வனவேலையை மைக்ரோகிராவின் கொள்ளைக்காரர்களுக்கு பிரேம செய்யுமாறு கட்டளையிட அவரது கதையை ஆதரிக்கவும் உறுதியளித்தார். மைக் முந்தைய ஹீஸ்டிலிருந்து ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்பட்ட டெகோ கற்கள் திருடப்பட்டு லூ பிரபேஜ் இருந்து உண்மையான வைரங்களை மாற்றியமைக்கிறது. அவர் ஷார்ன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு அவர் கொடுக்கிறார். மைக் அவரை கண்டுபிடித்து அவரை விண்டேஜ் செவி காமாரோ விட்டு மைக் மாயா ஒரு குழந்தை பருவ புகைப்படத்தை அனுப்புகிறார். இரண்டாவது வாய்ப்பு அவளை கேட்டு